Hi friends, welcome to RH Kitchen. இன்னைக்கு நம்ம பள்ளிவாசல் ஸ்டைல் நோம்பு கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்போ நோம்பு கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் தேவையான அளவு எண்ணெயும் போட்டுக்கோங்க. இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயமும் ஒரு ஸ்பூன் அளவு பட்டை கிராம்பு தூளும் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நம்ம ஒரு டைம் ஸ்டிர் பண்ணி விட்டுக்கலாம். இதோட சேர்த்து 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் புதினா இலையும் எடுத்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய், ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி இதில் ஆட் பண்ணி ஒரு டைம் நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு கிளாஸில் ஒரு ஃபுல்லாக குருணை அரிசி எடுத்திருக்கேன், 1/4 கிளாஸ் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன், ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதெல்லாமே 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதெல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எல்லாமே ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கிளாஸில் 8 கிளாஸ் டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இதில் தண்ணி எல்லாமே போட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரு டைம் கலக்கி விட்டுக்கோங்க. குக்கர் மூடி போட்டு மூடி 6 விசில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ விசில் வந்துருச்சு, குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கஞ்சி பதத்துக்கு வந்துருச்சு. நம்ம ஸ்டவ் இப்போது இந்த டைமில் ஆன் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே 1 டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் பால் எல்லாம் சேர்த்துனதுக்கு அப்புறமா ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், தேங்காய் பால் ஆட் பண்ணி ஒரு கொதி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, பள்ளிவாசல் ஸ்டைல் நோம்பு கஞ்சி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த டிஷ் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஆடும் நாவல் சுவை.